அதாவது நம் எல்லோருக்குமே நாம் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும், எந்த விதமான பின்னமும் இல்லாமல், அதில் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைப்போம். அந்த நினைப்பிலே தவறே இல்லை. நாம் எடுக்கின்ற நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காகவோ நம்முடைய தொழிலுக்காகவோ இந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வேலையிலே இறங்குவோம். ஒரு சில வேளைகளிலே அந்த காரியங்கள் சரியாக நடைபெற முடியாமல் நம்முடைய மனதுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம், அல்லது அதன் மூலம் ஏதேனும் நட்டங்கள் ஏற்படலாம். இப்படி இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே மிகச்சரியாக நேரம் காலம் பார்த்து நாம் செய்ய துவங்கினால் அவை நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும். ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னேற்பாடுகளை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு விஷயம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யும். இந்த நாளும் கோளும் பார்த்து நாம் நல்ல விஷயங்களை துவங்கினால் அவை நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். குறிப்பாக ஒரு பெரிய விஷயத்தை துவங்குகின்றோம், அது நல்லபடியாக முடிய வேண்டும். அதற்கு அஸ்வினி நட்சத்திரம் முழுமையாக இருக்கும் நாள் அன்று, 27 நட்சத்திரங்களிலே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது அல்லவா, அந்த அஸ்வினி நட்சத்திரம் முழுமையாக இருக்கின்ற நாளன்று அதிகாலை சூரிய பகவானை வணங்கிவிட்டு நம்மை விட உயர்ந்தவர்களை, உயர்ந்த அதிகாரிகளை, அதாவது நம்முடைய வேலை யார் மூலமாக நடக்க வேண்டுமோ, குறிப்பாக ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கின்றேன். நாம் வீடு கட்டுவதற்கான அப்ரூவல் வாங்க செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்ரூவல் வாங்குவதற்கான அதிகாரியை இந்த அஸ்வினி நட்சத்திரம் முழுமையாக இருக்கின்ற நாளிலே போய் சந்தித்தால் அந்த காரியம் ஜெயமாகும். நான் உதாரணத்துக்காக சொல்கின்றேன், உங்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருக்கலாம், உதாரணத்துக்காக சொல்கின்றேன். குறிப்பிட்ட அந்த அஸ்வினி நட்சத்திர நாள் அன்று நாம் அந்த வேலையை துவங்கினால் அது நல்லபடியாக முடியும், எந்த விதமான பின்னமும் இல்லாமல். ஒரு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்கள் நிறைய வாங்கிவிட வேண்டும், அதன் மூலம் நிறைய லாபம் பெருக வேண்டும் என்றால் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் முழுமையாக இருக்கின்ற நாளன்று சிவபெருமானை வணங்கிவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை துவங்கினால் வாகனங்கள் மென்மேலும் விருத்தியாகி நம்முடைய தொழிலானது சிறக்கும். அதேபோல் திருமணம் உடனடியாக நிச்சயமாக வேண்டும் என்றால்